வணக்கம். இது உங்க காப்பிங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வர நாள் எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். எக்ஸைட்மெண்ட்டாக யார் ஜெயிப்பாங்கன்னு. ஆனால் சில நேரத்தில் ரிசல்ட் வந்த கூட அப்புறம் ஆன்சர் கிளியராக இருக்காது. ஒரு பார்ட்டி கூட மெஜாரிட்டி வாங்கினா அதுதான் அங்கே அசம்பிளி. அப்போ என்ன நடக்கும்? யார் ஆட்சி அமைப்பாங்க? இந்த கதை பாலிடிக்ஸோட ரியல் த்ரில்லர். சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஸ்டேட்டஸ் அசம்பிளியில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண மெஜாரிட்டி வேணும். எக்ஸாம்பிளாக தமிழ்நாட்டில் 234 சீட்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி வேணும்னா half + 1 அதாவது 118 சீட்ஸ் வேணும். நான் இமேஜின் பண்ண பார்ட்டி ஏ 110, பார்ட்டி பி 100, அதர்ஸ் 24. யாருக்கும் 118 இல்லை. இதுதான் ஹங் அசம்பிளி. ரிசல்ட் வந்துடுச்சு, ஆனால் வின்னர் இல்லை. ஹங் அசம்பிளியில் ரேண்டம்லாம் வராது. அதுக்கு ரீசன் இருக்குது. ஓட் ஸ்ப்ளிட்டிங், மல்டிபிள் ஸ்ட்ராங் பார்ட்டிஸ், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். எக்ஸாம்பிளாக ஒரு ஓட்டர் மெயின் 2 பார்ட்டிஸை விட தேர்ட் பார்ட்டிக்கு ஓட் போடுறாங்க. இன்னும் சில பேர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி ஓட் ஸ்ப்ளிட் ஆனால் ஒரு பார்ட்டி கூட ஃபுல் மெஜாரிட்டி ரீச் ஆகாது. எலெக்ஷன் ரிசல்ட் வரும் வர இதுதான் ஒரு காம்படிஷன். ரிசல்ட் வந்த அப்புறம் இது ஒரு நெகோசியேஷன் கேம். யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அப்போ தான் டிசைட் ஆகும். பிக் பார்ட்டிஸ் ஸ்மால் பார்ட்டிஸ் கிட்ட சப்போர்ட் கேட்க ஆரம்பிக்கும். மீட்டிங்ஸ், டிஸ்கஷன், டீல்ஸ். பாலிடிக்ஸில் ரியல் ட்ராமா. ரிசல்ட் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஹங் அசம்பிளியில் ஒரு முக்கிய வேர்ட் கிங் மேக்கர். யார் கிங் மேக்கர்? சின்ன பார்ட்டிஸ் இல்லை இண்டிபெண்டன்ஸ். அவங்க சீட்ஸ் ரொம்ப கம்மி இருந்தாலும் அவங்க சப்போர்ட் இல்லாமல் யாருக்கு மெஜாரிட்டி வரும். அப்போது அவங்க தான் டிசிஷன் மேக்கர்ஸ். யாருக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் பவர் ஷிஃப்ட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகும். மெஜாரிட்டி இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகும். அலையன்சஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கவர்னர் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சான்ஸ் கொடுப்பார். யார் 118 சப்போர்ட் காமிக்க முடியுமோ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் கவர்னரோட ரோல் முக்கியம். அவர் யாருக்கு ஃபஸ்ட் இன்வைட் கொடுப்பார். யூஸ்வல் லார்ஜஸ்ட் பார்ட்டி லீடரை அவர் அசம்பிளியில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேண்டியது. இது ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் நெக்ஸ்ட் பார்ட்டிக்கு சான்ஸ். ஹங் அசம்பிளி இன்ட்ரெஸ்டிங் தான். ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது. ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை, பாலிசிஸ் டிலேஸ் ஆகும், ஃப்ரீக்வெண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் பிட்வீன் பார்ட்டிஸ். சம்டைம்ஸ் கவர்மெண்ட் ஷார்ட் டைம் கொலாப்ஸில் ஆகும். அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லோரும் இந்த நெகட்டிவாக பார்க்கணும். ஆனால் ஒரு பாசிட்டிவ் சைடு கூட இருக்குது. ஒரு பார்ட்டிக்கிட்ட ஃபுல் பவர் இல்லைன்னா டெசிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கணும். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். அது டெமோக்ரஸிக்கு நல்லதுன்னு சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஹங் அசம்பிளி ஒரு ரேர் விஷயம் இல்லை. இந்தியாவில் பல ஸ்டேட்ஸ் நடந்திருக்கு. ஓட் ஸ்ப்ளிட் ஆனால் மல்டிபிள் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் இது ரிப்பீட் ஆகும். அதுதான் பாலிடிக்ஸோட அன்பிரடிக்டபிள் நேச்சர். நீங்கள் யோசிக்கலாம், இது பொலிட்டிஷியன்ஸ் மேட்டர் தானேன்னு. ஆனால் இல்லை. ஹங் அசம்பிளினா உங்களோட டெய்லி லைஃப் எஃபெக்ட் ஆகும். ரோட்ஸ், ஜாப்ஸ், பாலிசிஸ். ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தால் ஃபாஸ்ட்டாக நடக்கும், இல்லைனா ஸ்லோ ஆகும். எலெக்ஷன் ரிசல்ட்னா ஜஸ்ட் வின்னர் இல்லை, சம்டைம்ஸ் ஒரு பசில். ஹங் அசம்பிளினா யார் ஜெயிப்பாங்கன்னு இல்லை, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு தான் முக்கியம். அந்த டிசிஷன் இன்டைரக்டாக நீங்கள் தான் எடுக்கிறீங்க உங்கள் ஓட் மூலமாக. இது உங்கள் காப்பின் கதை. உங்களை இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுதா? ஹங் அசம்பிளி பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் சொல்லணும். இன்னும் இப்படி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கதையை சந்திப்போம்.